ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு என்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு? பிரேக்ஃபாஸ்ட் வழக்கம் போல் உப்பில்லாத சப்பாத்தி. உப்பு இல்லாத சப்பாத்தியா? நல்லது, நல்லது தானே நமக்கு. சப்பாத்தி. அடுத்தது தொட்டுக்கிறதுக்கு என்னது? தொட்டுக்கிறதுக்கு தால் ஃப்ரை. வேற ஒரு தால் ஃப்ரையோட இன்னொன்று வேணுமா? இருங்க இருங்க இருங்க. வெங்காயம் போட்ட ரைத்தா, ஆனியன் ரைத்தா. வெரி குட். லைட்டாக உப்பு போட்டு மிளகுத்தூள் சீரகத்தூள் சேர்த்துருக்குறேன். சரி. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்னது? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு சின்ன சலுகை உங்களுக்கு. சரி, கொடு. பாதாம் அல்வா. சூப்பர். கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்க. சரி. அது கொஞ்சம் வைக்கிறேன். இது பாதாம் அல்வாவையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு சப்பாத்தி, தால், ரைத்தா இதெல்லாம் வைக்கிறேன். அல்வாவை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சொல்கிறேன். பாதாம் அல்வா அருமையிலும் அருமை. நன்றி நன்றி. வெரி குட். அப்புறம் சப்பாத்தி சாப்பிடுங்க. சரி. ஏன்னா ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம திரும்ப ரிவர்ஸில் போகிறோம். அதாவது குழந்தைகள் ஆகிடணும். சரி. குழந்தைங்க பிறந்த குழந்தைங்க உடனேவா எல்லாம் அது வளரணும்னா எல்லாத்தையும் கொடுக்குறோம். இல்லை, அது இத்தினோண்டு ஒரு 10 சொட்டு பால் குடிச்சிட்டு தான் வளருது. அது மாதிரி நம்மளும் இந்த ஏஜுக்கு அப்புறம் உப்பு, உரப்பு எல்லாத்தையும் குறைச்சிடணும். இனிப்பு எல்லாத்தையும் குறைச்சிட்டு சரி சாப்பிட்ணும். சரி. ஏன்னா அப்போ தான் ஹாஸ்பிட்டல் விசிட்டை அவாய்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. குறைச்சிக்கலாம். அவ்வளோதான். நம்மளை பார்த்துக்கணும். நம்ம என்ன சொல்கிறது, நாக்கை கட்டுப்படுத்த வேண்டும்ங்கிறாங்க. நாவடக்கம் சொல்லிலும் வேண்டும், உணவிலும் வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. அதாவது நான் இது பத்திய சாப்பாடுங்கிறதுக்காண்டி டேஸ்ட் இல்லாமல் ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் காஃபி இப்போ ரொம்ப குறைச்சிட்டேன். சரி. சாயங்கால காஃபி கிடையவே கிடையாது. காஃபி கம்மி பண்ணிட்டேன். ஆமாம், போதும். அந்த ஒரு சிப் சூடாக வேணும், அவ்வளோதான். அது ஆட்டோமேட்டிக்காக சுகர் குறைஞ்சிரும். நம்ம முந்தி 1 கப்பு குடிச்சிட்ருக்கையில் 2 ஸ்பூன் சுகர் போட்டோம். அது அரை கப்புங்கிறதுல 1 ஸ்பூன். இப்போ நான் குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு சுகர் இன்டேக். அது மாதிரி ஸ்வீட்டு நமக்கு எப்போவுமே அவ்வளோவா பெரிய விருப்பம் கிடையாது. ஏதாவது இந்த மாதிரி அக்கேஷன் அதுக்கு தான் நம்ம பண்ணுறோம். பரவாயில்ல. இந்த மற்றபடி எண்ணெய் பொருட்களையும் நம்ம குறைச்சிக்கலாம். எவ்வளோ சாப்பிட்ருப்போம். நம்ம சாப்பிட்ருக்கிற இட்லி, தோசை, பஜ்ஜி, வடைக்கெல்லாம் கணக்கே கிடையாது. மல்டிப்ளை பண்ணால் கால்குலேட்டருக்கே தலை சுற்றிடும். அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டாச்சு. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அதனால் நம்ம உடம்பு கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணாத அளவுக்கு நம்ம சாப்பாடை அழகாக சாப்பிட்டுக்கலாம். அளவோடு வச்சுக்குவோம். அதுதான் நல்லது. நீங்கள் ஆரம்பிங்க. நானும் ஆரம்பிக்கலாம். நான் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பி. இதோ வந்துட்டேன், ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓடி வா, ஆரம்பிக்கலாம்.